வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். முட்டை சாதம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சாதங்க. எதுவும் குழம்பு செய்ய முடியலனா டக்குன்னு இந்த சாதம் செய்து நம்ம சாப்பிட்லாம். அதேமாரி இந்த சாதத்தை லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்க பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். நான் உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் நான். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான காரம் மிளகு பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப போடாதீங்க, இல்லைன்னா மிளகு தூள் ஒண்டி போதும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு இந்த 4 முட்டை தேவையான உப்பு ஒண்டி இதில் போட்டுக்குங்க. அப்புறம் ரைஸுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் நம்ம உப்பு. லைட்டாக அந்த உப்பு காரம்லாம் நல்லா முட்டையில் கலக்கிற அளவுக்கு கலந்துக்குங்க. அப்படியே நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி தான் பொரிக்கணும் இது. நீங்கள் உடச்சி ஊற்றுதும் நல்லா கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் குழக்குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சுட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு கலந்துக்கலாம். நம்ம முட்டையை நல்லா துண்டு துண்டாக பீஸ் பீஸாக வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் முட்டை பொரியல். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான். பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். அதுமாரி இஞ்சியும் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி இந்த இந்த பூண்டு கூட போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா இந்தமாரி நசுக்கி போடாதீங்க, இந்தமாரி பொடியாக கட் பண்ணி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம மிளகாய் தூள் போட போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் 2 தான் போட்டிருக்கேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக செவட்டும். ரொம்ப பூண்டு பொன்னிறமாக ஆகக்கூடாது. லைட்டாக செவந்ததும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம். இந்த மாதிரி வதங்கணும், நல்லா சுருங்க வதங்கி வரட்டும் வெங்காயம். இப்போ தக்காளி நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். நீங்கள் தக்காளி வதங்க உப்பு கூட போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கங்க நல்லா. இப்போ காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் காரத்துக்கு. 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க மஞ்சள் தூள். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
நீங்கள் கரம் மசாலா பதில் இந்த பிரியாணி மசாலா இல்லைனா வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அது கூட நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா கூட அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா இந்த மிளகாய் தூள் கரம் மசாலா தூள்லாம் போட்டோம் பாருங்களேன், நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன் முட்டை, அதை எடுத்து போட்டு கலந்துக்கலாம். நல்லா அந்த உப்பு காரம் நல்லா வந்து அது நம்ம முட்டையிலே உப்பு காரம் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த கிரேவியில் நல்லா முட்டை நல்லா கிளறினே இருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த முட்டை கிரேவி வந்து அப்படியே நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து சாதம் போட்டு கலந்து சாப்பிட போகிறோம் இப்போ. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து பாஸ்மதி அரிசி எடுத்து வடித்து நல்லா இந்தமாரி உதிரி உதிரியாக வடிச்சுங்க. ஒரு 3/4 பதம் வடித்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாரி உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம். நல்லா ஆற வச்சு போடுங்க சாதம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் சாப்பாடு சூடாக போட்டிங்கன்னா நீங்கள் கிளறும்போது குழஞ்சிடும் சாதம். அதனால் சாதம் நல்லா வடித்து ஆற வச்சுடுங்க நல்லா. நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுமாரி காரமும் உப்பும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நல்லா இந்த கிரேவியில் போட்டு நல்லா அந்த சாதத்தை கலந்து நல்லா கலந்துக்கலாம். மெதுவாக கலங்க, அப்படி ஓரமாக எடுத்து சாதம் கலந்துங்க. அரிசி உடையாமல் கலந்துக்குங்க, இல்லைனா சாதம் வந்து உடஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1½ ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த முட்டை சாதம். இப்போ மிளகு பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம மிளகு பவுட்ரு போட்டிங்கன்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பவுட்ரு போட்டுக்குங்க. காரம் பார்த்து போட்டுங்க. ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இப்போ மிளகு பவுட்ரும் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து காரம் பார்த்து போட்டுக்குங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு எதனா சாதம் செய்யணும்னா டக்குன்னு இந்த முட்டை சாதம் செஞ்சிடலாம். நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி பாருங்களேன். சாதமாக சீக்கிரம் வந்துடும். பாஸ்மதி அரிசினால சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. இது தாளிக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த சாதம். அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட சிப்ஸு, அப்பளம் இல்லைன்னா முட்டையை ஃபுல் பாயில் மாரி ஊற்றி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வச்சு டேபிள் மேலே வச்சு பசங்கக்கிட்ட கொடுங்களேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க பசங்களுக்கு. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான எக் ரைஸ் இது. இது கூட ஒரு ஃபுல் பாயில் வச்சு சாப்பிட்லாம். சிப்ஸு, வத்தல், வடகம் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாதத்தில் நெய் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய் ஊற்றலை நான். இந்தமாரி வத்தல், வடகம் ஏதாவது வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம். இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். எதுவும் சைட் டிஷ்ஷே தேவையில்ல. அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான ரைஸு இந்தமாரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாயில் போட்டு வச்சு ஒரு அப்பளம் வச்சு இந்த சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும் உங்களுக்கு. இதோட அளவுலாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.